அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் டிஆர்பி ஆர்ட்ஸ், யூஜி டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், டிஆர்பி, டிஎன்செட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆர்ட்ஸ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஜிகேயில் 5 கொஷின்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் இருக்கும். நீங்கள் அதில் ஒரு கொஷின் சூஸ் பண்ணி எழுதணும். 300 வேர்ட்ஸ் எஸ்ஏ டைப் கொஷின். இந்த கொஷினில் இந்த ஒரு கொஷினில் 50 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 50 மார்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்குவதற்கு நம்முடைய அகாடமியில் இந்த ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். மேத்தமேட்டிக்ஸ் அப்ஜெக்டிவ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு, அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. லைவ் கிளாஸஸ் முடிந்த பின்பு அந்த கிளாஸஸை நீங்கள் ரெக்கார்டிங்லேயும் பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். டெஸ்ட் சீரீஸ் இன்க்ளூட் ஆகும். மெட்டீரியல் கொரியர் பண்ணிடுவோம். ஸோ வெக்டார் கேல்குலஸ், ஃபூரியர் சீரீஸ், ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு யூனிட். 150 கொஷின்ஸில் ஒரு யூனிட்க்கு 15 கொஷின்ஸ். வெக்டார் கேல்குலஸ், ஃபூரியர் சீரீஸ், ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த யூனிட் எல்லாம் சேர்ந்து, இந்த 3 யூனிட்ஸும் சேர்ந்து 1 யூனிட்டாக வச்சுருக்கிறதுனால இந்த 3 யூனிட்ஸும் சேர்ந்து உங்களுக்கு 15 கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த 3 யூனிட்ஸும் சேர்ந்து நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த நோட்ஸை தாண்டி வெளியில் கொஷின்ஸ் வராது. எப்பொழுதுமே இந்த ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான டைம் சேவிங் டெக்னிக்காக இருக்கும். நிறைய பேர் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஃபுல் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பதற்கு டைம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஃபைண்ட் தி ஃபூரியர் இன்டெக்ரல் ஆஃப் த ஈக்குவேஷன். ஒரு எஃப்ஆஃப்எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ஃபூரியர் இன்டெக்ரல் ஃபார்ம் என்ன? இந்த எஃப்ஆஃப்எக்ஸை ஒரு இன்டெக்ரல் வடிவத்தில் நீங்கள் எழுதணும். அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. அதில் எஃப் ஆஃப் டி அப்படின்றது எஃப்ஆஃப்எக்ஸில் எக்ஸுக்கு நீங்கள் டி ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு இன்டகிரேஷனை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு இன்டகிரேஷனோட தான் ஆன்சர் கொடுக்கணும். இப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபூரியர் இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படின்னு வந்திருக்கிற ஆன்சர் வந்து ஒரு சிங்கிள் இன்டகிரேஷனோட தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய பெயரே ஃபூரியர் இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ வர ஆன்சரில் ஒரு இன்டெக்ரல் இருக்க தான் செய்யும். இதுதான் அதனுடைய ஆன்சரே. ஃபார்மில் டபுள் இன்டெக்ரலில் இருந்திருக்கும். அதில் ஒரு இன்டெக்ரலில் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இன்டெக்ரேஷன்லாம் பண்ணி ஃபைனல் ஆன்சர் இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் ஷார்ட்கட்டில் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை பாருங்களேன். எக்ஸுக்கு 0 இன்புட்டாக இருக்கும்போது அவுட்புட் ஹாஃப் வருது. நம்ம ஃபுல் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணாமல் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 4 ஆப்ஷன்ஸே நீங்கள் பார்க்கணும். இது ஒரு ஆப்ஷனில் இருக்கும். இந்த எஃப்ஆஃப்எக்ஸோட ஃபூரியர் இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காஸ் 0 1, சைன் 0 0. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு இன்டெக்ரல் 0 to infinity டி லாம்டா பை லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். வெளியில் ஒரு 1/π இருக்குது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. tan இன்வர்ஸ் லாம்டா, அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, லோயர் லிமிட் 0. ஸோ tan இன்வர்ஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் tan இன்வர்ஸ் 0. tan இன்வர்ஸ் இன்ஃபினிட்டி π/2 மைனஸ் tan இன்வர்ஸ் 0 0 தான். வெளியில் ஒரு 1/π இருக்குது. π கேன்சல் ஆயிரும், ஹாஃப். ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன்ஸை பார்த்த உடனேயே எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அவுட்புட் ஹாஃப் எது வருதோ அது கரெக்ட் ஆன்சர். இது ஈஸியாக அப்படி நீங்கள் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் ஃபார்முலாவை கரெக்டாக எழுதி அதில் ஒரு இன்டகிரேஷனை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு இன்டகிரேஷனோட ஆன்சர் கொண்டு வரணும். அதை விட இது ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா tan இன்வர்ஸ் லாம்டாலாம் ரொம்ப பேசிக்கான ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா தான். அதில் அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, லோயர் லிமிட் 0 போடும்போது ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன்ஸில் இருந்தும் இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்முடைய அகாடமியில் சொல்லித்தருவோம். ஒவ்வொரு பேஜ் நடத்தும் போதுமே அதில் ஏதாவது ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்ளை ஆச்சுன்னா அந்த ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். ஸோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.